விட்டு அந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரசிப்பது மட்டுமே பாகிஸ்தானினுடைய தொடர்ந்த ராஜதந்திர செயலாக நினைத்து அந்த நாடு செய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் முதல் முறையாக கடந்த ஒரு 60 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நடவடிக்கையை துணிச்சலோடு இந்திய அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அதன்படி கார்கில் போர் காலத்தில் கூட எடுக்காத ஒரு நடவடிக்கையை இந்த முறை கையில் எடுத்திருக்கின்றது இந்தியா. சிந்து நதி உட்பட 3 நதி நீரை இனிமேல் ஒரு சொட்டு கூட பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் தற்பொழுது தீவிரமாக இந்திய அரசு இருக்கின்றது. அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலே நடைபெறுகின்றது. சிந்து நதி நீரை இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உருவாகி, அதே போன்று இமயமலை தொடரில் உருவாகி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானை நோக்கி சென்று கராச்சி நகரத்தை கடந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய அந்த 3 நதிகளையும் பாகிஸ்தானுக்கு செல்லாத வகையில் தடுக்க வேண்டும் என்றால் நீர் குறைவாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு சிந்து நதி நீரை மடைமாற்றுவதற்கான புவியியல் ரீதியான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கின்றன என்று ஆலோசிப்பதற்கான ஒரு